அனிட்டாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், அதாவது நோய் வருமுன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிஸ்தா சாப்பிடுவதால் கிடைக்கும் 8 வகையான பயன்கள் எவையெனில், பிஸ்தா பருப்பில் உள்ள விட்டமின்கள் இரத்த செல்களின் உற்பத்திக்கு உதவி, அதாவது இரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவலை சரியாக இருக்கச் செய்து அனீமியா என்கிற இரத்த சோகையை நீக்கி இரத்த விருத்திக்கு உதவுகின்றது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் தினமும் பிஸ்தாவை எடுத்துக்கொள்ள அதிகம் சாப்பிட்ட திருப்தியை கொடுத்து பிற உணவுகளை எடுத்துக்கொள்ள விடாமல் தடுத்து ஆரோக்கியமாக உடல் எடையை குறைக்க உதவுகின்றது. LDL கொலஸ்ட்ரால் என்கிற கெட்ட கொழுப்பை உடலை விட்டு நீக்குவதுடன் HDL கொலஸ்ட்ரால் என்கிற நல்ல கொழுப்பை உடலில் தங்க வைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது. டயபெட்டிக் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ள சிறந்த ஸ்நாக்காக பிஸ்தா உள்ளது. அதிக பசியை குறைப்பதுடன் இரத்த சர்க்கரை அளவும் கட்டுக்குள் வைக்கப்படுகின்றது. ஆர்ட்ரீஸ், வெயின்ஸ் போன்ற இரத்த நாளங்களுக்கு நல்ல எலாஸ்டிக், அதாவது நெகிழ்ச்சித்தன்மையை கொடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்குகின்றது. பிஸ்தாவில் உள்ள லியூட்டின் மற்றும் ஜியாசாந்தின் என்கிற ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு மூளைக்கு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் என்கிற அறிவுத்திறனை அதிகரிக்கின்றது. பிஸ்தாவில் உள்ள அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட் என்கிற நார்ச்சத்து கட் பாக்டீரியா என்கிற நன்மை செய்யும் பாக்டீரியாவை உற்பத்தி செய்வதன் மூலம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசீசஸ் என்கிற ஜீரண உறுப்புகளில் வரும் நோயை வரவிடாமல் தடுத்து ஜீரண உறுப்புகளின் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுகின்றது. கண்களில் மேக்குலோ டீஜெனரேஷன் என்கிற விழிப்புள்ளி சிதைவு நோய் என்கிற கண் நோயை வரவிடாமல் தடுத்து கண்களின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கின்றது. மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.